ஹாய் மக்களே, முன்னெல்லாம் பொழுதுபோக்கு அப்படின்னா ஐபிஎல் இல்லை சினிமாவுக்கு போகிறது, இல்லை அமேசான் இல்லை நெட்ஃப்ளிக்ஸு இதில் படங்கள் பார்க்குறது, இல்லை அப்படி வெளியில் சுற்றிட்டு வர்றது, இல்லை மால்ஸுக்கு போகிறது, அதுதான் ஃபஸ்ட்டெல்லாம் பொழுதுபோக்காக இருந்துச்சு. எப்போ நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆனாரோ அன்னையிலேருந்து பொழுதுபோக்குங்கிறது யாரை கேட்டாலும் அசம்பிளியை பார்க்குறது, இல்லைன்னா நியூஸ் சேனலை பார்க்குறது, இதுதான் மக்களுடைய பொழுதுபோக்கு ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட்டு இப்போ உள்ள எல்லா யங்ஸ்டர்ஸோட லைஃப் ஸ்டைலுமே அப்படித்தான் இருக்குது. விஜய் அவர்கள் அரசியலை விட்டுட்டு சினிமாவுக்கு போனார்னா மக்கள் எல்லாம் அவரை மறந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சேயிங்ஸ் இருந்தது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நடந்ததே உல்ட்டா. மக்கள் எல்லாம் இப்போ சினிமா விட்டுட்டு அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம விஜயால். இதில் மேலே இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்னன்னா, தியேட்டருக்கு யாருமே மக்கள்லாம் போகிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் தியேட்டர் உரிமையாளர்கள் வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஓடிடியோட வியூவர்ஷிப் கூட கம்மியாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸும் நான் பார்த்தேன். எப்போ நம்ம முதல்வர் நம்ம அந்த ஆட்சி சீட்டில் போய் உக்காந்தாரோ அன்னையிலேருந்து அவரை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அழகாக 117 சீட்டோட ஆட்சி அமைக்க விட்டுருந்தா அவர் பாட்டுக்கு இருந்திருப்பார். அவரை நோண்டி இல்லை ஒன்று நாங்கள் இன்னும் எவ்வளோ டேமேஜ் பண்ணுறோம் பாரு, உன்னுடைய பெரும்பான்மையை நீ ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவரை நோண்டி அழகாக 117 இருந்ததோ விட்டுருந்தா அப்படியே போயிருந்திருப்பார். மனுஷனை நோண்டி விட்டு 144 சீட்டாகி அதிகமாக்கி விட்டானுங்க. அவனுங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே நோன்னா இன்னும் தலைமை மேலே போயிட்டே இருப்பான்னு தான் அமைதியாக அங்கேயே விட்டுட்டாங்க. ஒருவேளை அந்த பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணுங்கிற நாள் அன்னைக்கு ஒருவேளை உதயநிதி திமுககாரங்களாம் எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்கன்னா இன்னும் வேறு லெவலுக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் உதயநிதி திமுககாரங்களாம் அமைதியாக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. ஒருவேளை நம்ம விஜய்க்கு எதிராக ஓட்டு போட்டு திருப்பி மறு தேர்தல் அப்படின்னு வந்து இப்போ நாம் வாங்கியிருக்கிற கொஞ்சம் ஓட்டையும் மொத்தமாக விஜய் எடுத்துட்டாருன்னா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லோரோட ஓட்டுமே விஜய்க்கே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு தெரியும் விட்டா டைரெக்டாக பிரதமர் ஆயிடுவார் நம்ம தலைவர் விஜய் அப்படின்னு. அதனால தான் அமைதியாக போயிட்டாங்க. உதயநிதி அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி சோஃபா பாலிடிக்ஸ் அப்படிங்கிறார். அதாவது புஷ்பா ஸ்டைலில் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறார் விஜய் அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா எங்கே போனாலும் விஜய்க்கு முன்னாடி ஒரு சோஃபா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஒரு சின்ன உதாரணம் தாங்க. நம்ம வீட்டுக்கு ஏதோ ஒரு சொந்தக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் கிழிஞ்சு இருந்ததெல்லாம் தூக்கி ஓரமாக போடுவோம். அழகாக சோஃபா கீஃபாலாம் நீட்டாக விரித்து வைப்போம். முடிஞ்ச வரைக்கும் வீடு பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம் தானே. ஒரு சாதாரண சொந்தக்காரன் வர்றதுக்கே இப்படி பல்ட்டி அடிக்கிறோமே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு முதலமைச்சர் ஒரு வீட்டுக்கு வராரு அப்படின்னா திருமாவளவன் மாதிரி ஆட்கள்லாம் ஒரு சோஃபா வாங்குறது என்னங்க, கொஞ்சம் நேரத்துக்கு வாடகை கூட எடுத்துருந்துருக்கலாம். திருமாவளவனோட ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை யாரும் வைக்க மாட்டேங்க. திருமாவளவனோட ஆஃபீஸ் ஒன்றும் அந்தளவுக்கு பயங்கர கிராண்டாக இருக்காது. மேபி அதனால தான் அவர் அன்றைக்கி சோஃபா ரெண்ட்டு கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாங்க. ஏசி சண்முகம் அவரும் விஜய் வராருன்னா ஒரு சோஃபா, இதெல்லாம் ஒரு காமனுங்க. முதலமைச்சர் வீட்டுக்கு வராருன்னா அவர் ஒரு நார்மலான சேரில் உட்கார வைக்க முடியுமா? அவரை கொஞ்சம் மரியாதையோடு கவனிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் ஒரு சோஃபா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதை ஒரு அரசியல் ஆக்குறானுங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் உதயநிதி அவர்கள்ட்ட. அவர்கள் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கே அவர் மேலே நம்பிக்கை இல்லையா? டைரெக்டாக அவர்கிட்ட கேட்கலாமே, என்னங்க இருந்துச்சு சோஃபாவில், விஜய் ஏதாவது காசு கீசு கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுல என்ன இருக்குது? இவ்வளவு தான் உங்கள் கூட்டணி தர்மமா? நீங்கள் உங்கள் கூட்டணியில் உள்ளவங்கள இவ்வளோ தான் நீங்கள் நம்புகிறீங்களா? கிட்டத்தட்ட நீங்கள் விஜயை சந்தேகப்படுறதுங்கிறது திருமாவளவனை சந்தேகப்படுறதுக்கு சமம். நம்பிக்கை போர்வால் திருமாவளவனின் கவனத்திற்கு உதயநிதி உங்களை சந்தேகப்படுறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம ஆமக்கறி சீமான் இருக்கார்ல, எப்போ நம்ம முதல்வர் அவர் வெற்றி பெற்றவொடனே சீமானெல்லாம் பார்க்குறதுக்காக போனார் இல்லையா? அப்பயே நான் நினச்சேன், முதல்வர் அவர்களே உங்கள் ரேஞ்ச் வேறு, உங்கள் தகுதிக்கு இவரெல்லாம் போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு. இப்போ பாருங்கள், இவ்வளோ நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தார், எந்த இன்டர்வியூ கொடுக்காம. ரீசெண்டாக ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல வேளை விஜய், தமிழக மக்கள் எனக்கு ஓட்டு போடாமல் உன்னை காப்பாற்றிட்டாங்க. ஒருவேளை ஒரு 5 தொகுதி மட்டும் நான் வென்றிருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படி உங்களெல்லாம் ஓட விரட்டி தலைகீழ புரட்டி எடுத்துருப்பேன், கிழிச்சிருப்பேன். மக்கள்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரி தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஏங்க நாம் தமிழரோட ஓட்டை மட்டும் ஏங்க என்னாமலே வச்சுருக்கீங்கன்னு இன்னை வரைக்கும் கேலி பண்ணுற குரூப்லாம் இருக்குது. அவ்வளவு கேவலமாக தோத்துட்டு இதுக்கெல்லாம் வாயப்பார். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் கூட மதிக்காது. இதில் கட்சி வளர்ச்சி பணி அப்படிங்கிற பேரில் யூகே, மலேசியா, கனடா, இங்கெல்லாம் இந்த ஸ்ரீலங்கன்ஸ் தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து நிதியை வாங்கி தான் சொந்த செலவில் உல்லாசமாக வாழ்க்கை நடத்துகிற சீமான்லாம் இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை. இலங்கையிலேருந்து ஒரு எம்பி ஒருத்தர் வந்திருக்கார், ராமநாத அர்ச்சுனான்னு ஒருத்தர். அவர் கிளிகளின்னு கிழிச்சு தொங்க விடுறாரு. அவர் ஒரு காணொலியை பாருங்கள். சீமான்கிறவர் எந்த மாதிரியான ஃப்ராடு அப்படின்னு சொல்லி மனுஷன் வச்சு தொங்க விடுறாரு. ஒரு சீட்டு வாங்கிறதுக்கு வக்கு இல்லை. இதுக்கு வாயப்பார்.
இந்த திமுக காரங்க இருக்காங்கல்ல, காத்திருக்காங்க எங்கே தாவேக்க ஆட்கள் எங்கேயாவது மாட்டினாங்கன்னா சம்பவம் பண்ணிலாம் வச்சு செஞ்சிடலான்னு. இந்த மாதிரி சூழலில் பாவம் எதாச்சியாக சிக்கிக்கிட்ட ஆள் தான் கவுண்டம்பாளையம் எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ். அந்த அம்மா பாவம் ஒரு அஸ்ட்ராலஜர். அவங்க வந்து அவங்களோட ஆஃபீஸ் ரெனோவேஷன்ஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஆஃபீஸோட வேலை எதுவும் நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட வீட்டில் ஒரு இருக்கிற சேரியரெல்லாம் வச்சு அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு அரசியல் அலுவலர்கள் எல்லாரையும் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சு தாவேக்கா தலைவி மகாராணி போல் அரசாங்கம் செய்கிறார்னு. இதை இன்னொரு மாதிரி பார்க்கலாங்க. ஆஃபீஸ் வேலை நடந்துகிட்ருக்கு, இதனால நம்ம அரசு பண்ணி நின்றக்கூடாதுன்னு அந்த நேர்மையாக சின்சியராக அந்த வேலை பார்த்த அந்த சைடை ஏன் நீங்கள் உங்களால் பார்க்க முடியல? குறை சொல்லணும். முதலமைச்சர் விஜய் இருக்காருங்களா, அவர் வந்து உதயநிதி மாதிரி அப்படி எந்த கஷ்டப்படாமல் அப்படியே டைரெக்டாக துணை முதல்வர் அப்படின்னு வந்தவர் இல்லைங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த மனுஷன் இந்த முதலமைச்சர் சேரில் உட்கார்றதுக்கு என்னென்ன ப்ராசஸ், எவ்வளோ கஷ்டங்களை தாங்கி சிங்கிள் ஹேண்டடாக அமைதியாக அழகாக அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒரு முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் உதயநிதி ஒரு வேளை வந்திருந்ததுன்னா அவர் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பக்கம் கரூர் சம்பவம், ஒரு பக்கம் பர்சனல் லைஃப் இஷ்யூ, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, ப்ரொடியூசர் சைட்லேருந்து ப்ரெஷர், இந்த பக்கம் சிபிஐ போயிட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் எங்கேயுமே பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு விட மாட்டேங்கிறானுங்க. எல்லா அந்தந்த ஏரியா டிஎம்கே எம்எல்ஏக்கெல்லாம் சேர்த்து எவ்வளவு அரசியல் பண்ண முடியுமோ பண்ணுறானுங்க. இவ்வளவு பிரச்சனையும் ஒரு மனுஷன் தாங்கிக்கிட்டு அமைதியாக பொறுத்துக்கிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்காரணும்னா என்ன கட்ஸ் இருக்கணும் தெரியுமா? அதுக்கு தனி தைரியம் வேணும். நான் சேலஞ்ச் பண்ணுறேங்க, எந்த அரசியல்வாதியாலையும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அவர் கடந்து வந்திருக்கார் பார்த்தீங்களா, இதில் ஒரு பாதிக்கிட்ட வரும்போதே செத்து போயிருப்பான். அந்த மன வலிமை தான் நம் முதல்வர் விஜயோடைய ஸ்ட்ரென்த். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது பேசுகிறதுக்கு. இந்த கோட்டு சூட்டுங்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. விஜய் ஏன் கோட்டு சூட்டு போட்டு வருகிறார், ஏன் அவர் வேஷ்டி சட்டை போட்டுட்டு வரல, இதெல்லாம் ஒரு இஷ்யூவாங்க. ஒரு சிம்பிள் கொஸ்டினுங்க. நம்ம வீட்டில் கல்யாணம் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணும்போது திருமண வரவேற்பு அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்போம். ஏன் அதில் எல்லோரும் நம்ம கோட்டு சூட்டு போடுறோம்? என்ன காரணம்? ஏன் அங்கேயும் வேஷ்டி சட்டை போட்டுக்க வேண்டியதானுங்க? இந்த கேள்வியை கேட்குற ஒவ்வொரு அரசியல்வாதிங்க வீட்டில் உள்ள கல்யாணத்தையும் போய் பாருங்களேன். எஸ்பெஷலி அந்த ரிசப்ஷனோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஒவ்வொருத்தனும் கண்டிப்பாக கோட் சூட்டு தான் போட்டிருப்பேன். ஆனால் அடுத்தவனுக்குன்னு வர்றப்போ மட்டும் கேட்குறது கேள்வி மேலே கேள்வி. கோட்டு சூட்டுங்கிறது ஒரு கிளாஸான ட்ரெஸ்ஸுங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு முதல்வர் அப்படிங்கிறப்ப அவரை பார்க்குறதுக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருவாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, எல்லோரும் வர்றப்ப அந்த முதலமைச்சருங்கிறது அது ஒரு கெத்துங்க. அந்த ஒரு கோட்டு சூட்டு போட்டு உக்காந்துருக்கப்ப அந்த சீட்டுக்கே ஒரு அழகு. இவ்வளோ நாள் இவங்க செய்யலாங்கிறதுக்காக அதையே விஜயம் செய்யணும் அப்படிங்கிறதுங்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு கருத்து. இது அவரோட ஆட்சி, இது அவரோட லைஃப் ஸ்டைல். அவர் அப்படி எப்படி வேணாலும் அவர் இருந்துட்டு போகிறாரு. நீ ஒழுங்காக ஆட்சி பண்ணலையா, ஆட்சி பண்ணுறியா, அதை மட்டும்தான் கேள்வி கேட்கணும். ஏன் நீ இப்படி சட்டை போட்டிருக்க, ஏன் நீ இப்படி ஜட்டி போட்டிருக்க, ஏன் இப்படி பனியன் போட்டிருக்கங்கிறதுலாம் ரொம்ப முட்டாள்தனமான ஒரு கேள்வி. ஏன் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவரும் ஒரு விதமான அழகான கோட்டு தான் போட்டிருந்தார். ஏன் நம்ம நரேந்திர மோடி இருக்கார், மோடி கோட்டுன்னே ஃபேமஸாக இருக்குதுங்க, அவரு தான் கோட்டு போட்டிருக்காரு. மோடி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. நம்ம முதல்வர் அவர்கள் கொஞ்சம் மாற்றி ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு பார்க்குறதுக்கு மனுஷன் நல்லா அழகாக இருக்கார்ல, அந்த வைத்தறிச்சல் இவங்களுக்கெல்லாம் என்னடா நம்ம பார்லிமெண்ட்டில் இவன் மட்டும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கானே, நம்மளாம் மொக்கையாக இருக்கிறோமேன்ற அந்த வைத்தறிச்சல் நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் செலிபிரிட்டி சிஎம் இல்லை, இதெல்லாம் விடுங்க. இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே. துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார்ல, உதயநிதி, இப்போ இல்லை முன்னாடி இருந்தார், அவரோட ட்ரெஸ் கோடு பார்த்துருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு டிஷர்ட்டுங்க. ஏங்க துணை முதலமைச்சருங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன். எப்படி சும்மா அப்படி கெத்தாக அப்படி சும்மா எவ்வளோ ஃபார்மலாக வரணும். ஒரு நாள் கூட அந்த மனுஷன் ஒரு நீட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. இன்றைக்கி ஒருத்தர் நல்லா அழகாக ஃபார்மெல்லாம் நல்லா போட்டு ராஜா மாதிரி வந்து இறங்குறதுங்கிறது இவங்களெல்லாம் பொறுக்கலை. முன்ன பின்ன கோட்டு சூட்டு போட்டிருந்தா அதோட வேல்யூ தெரியும். இந்த விஜய் கோட்டு போட்டு வர்றாரு இல்லையா, இதை வச்சு ஒரு ஜோக் ஒன்று படித்தேன். அது ஜோக்காக இருந்தும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம முதல்வரை எந்த வகையிலையும் நான் ஒரு கிண்டல் பண்ணுங்கிற எண்ணத்தெல்லாம் சொல்ல, அவருக்கு ஓட்டு நல்லா இருக்குது. அதாவது டிஎம்கேல உள்ள ஒருத்தன் வந்து டிவிகேல உள்ள ஒருத்தனை பார்த்து கேட்டானா, என்னடா உங்கள் தலைவர் எப்போ பார்த்தாலும் டிடிஆர் மாதிரியே வராரு, அதாவது ட்ரெயினெல்லாம் டிக்கெட் செக் பண்ணுவாங்களா அவர் மாதிரியே கோட் சூட் போட்டிருக்காருன்னு கேட்டானா. அதுக்கு தாவேக்காரன் சொன்னானா, உன் கருணாநிதி மாதிரி ஒரு ஆள் வந்து டிக்கெட் இல்லாமல் சென்னைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எங்கள் தலைவர் அந்த கெட்டப்பில் இருக்காருன்னாங்களாம். இந்த ஜோக்கு புரியணுன்னா கொஞ்சம் வரலாறு திருப்பி பார்க்கணும். அதாவது சிவாஜி கணேசனும் கருணாநிதியும் வித்தவுட்டில் ட்ரெயினில் டிக்கெட் இல்லாமல் ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தாங்கங்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில.
தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த ஜோக்கு புரியும். நம் முதல்வர் அவர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. என்னென்னா, மெரினா கடற்கரை அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழர்களுடைய ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் அது ஒரு பொது சொத்து. அதுவும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து பொழுதுபோக்குக்காக அங்கே போய் அமைதியாக இருக்கிற வேண்டிய இடம். அவ்வளவு அழகான, கிட்டத்தட்ட உலகிலேயே 2வது 3வது அழகான கடற்கரைன்னு சொல்கிறாங்க. இப்படி அழகான ஒரு கடற்கரையை நம்ம ஏன் அரசியல்வாதிகளுடைய மயான இடமா ஆக்கணும்? ஏன் புதைக்கிறதுக்கு வேறு இடமே கிடைக்கலையா? எனக்கு தெரிஞ்சு மெரினாவில் வந்து புதைக்கிறதுக்கு தகுதியான ஒரே ஆள் அப்படின்னு சொன்னால் நான் எம்ஜிஆர் மட்டும்தான் ஏற்றுக்குவேன். வேறு யாரையுமே அங்கே புதைக்கிறதுக்கு அதுக்குரிய தகுதி யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஒருவேளை வரும் காலங்களில் முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த ரிக்வெஸ்ட்டை வைக்கிறேன். எந்த அரசியல்வாதி செத்தாலும் மெரினா பீச்சில் அடக்கம் பண்ணக்கூடாது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வெளியில் அரசியல்வாதிகளை புதைக்கும் இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ஒதுக்குங்க. அந்த இடத்துல எவன் செத்தாலும் அங்கே கொண்டு போய் புதைங்க. பொதுமக்கள் சார்பாக என்னுடைய இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். இனிமேல் மெரினா கடற்கரை அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு தலமாக மட்டுமே இருக்கணும். அங்கே போய் சடலங்களை புதைக்கிற ஒரு மயான இடமாக அதை மாற்றக்கூடாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய இன்னொரு வேண்டுகோள் என்னன்னீங்கன்னா, தமிழகத்தில் நிறைய குற்றச்செயல்கள் நடந்திருக்கு, நிறைய வழக்குகள் இருக்குது. இதில் மனதை பாதித்த அப்படிங்கிற எல்லா தமிழர்களையுமே ரொம்ப பாதித்தங்கிற ஒரு சில வழக்குகள் இருக்குது. உதாரணமாக பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அதே மாதிரி அஜித் நிக்கிதா, அந்த அஜித் கொலைக்கு சம்பந்தமான அந்த நிக்கிதா, சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் அண்ட் பெனிக்ஸ், கொடநாடு வழக்கு, ஜெயலலிதாவோட மர்மமான சாவு, கரூர் துயரச் சம்பவம், இப்படின்னு மக்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக்கி ஒரு கொடூர சம்பவங்கள்னு சொல்லி நிறைய வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகள்லாம் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே இருக்குது. இதெல்லாம் முதல்வர் அவர்கள் தூசி தட்டி அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ரீசெண்டாக ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் டிஎம்கேவுடைய மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் தாவேக்காவுடைய மினிஸ்டரான ஆதவ் அர்ஜுனாவுக்கு தைரியமாக ஒரு சேலஞ்சு விடுறாரு. நீ உன் மினிஸ்டர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வா, நான் என்னோடய மினிஸ்டர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வரேன், ஒண்டிக்கொண்டி 2 பேரும் பார்க்கலாம். என்னையா இது? நாட்டை ஆள்ற மினிஸ்டருங்க போடுற சண்டையாயா இது? திமுக ரவுடிங்களுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும், அதுக்கு நீ இவ்வளவு பப்ளிக்காவா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு விஷயம் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆதவ் அர்ஜுனாவுடைய ஃபேமிலி எவ்வளோ பெரிய பேக்ரவுண்டுன்னு தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு நிமிஷம் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசுங்க. இதெல்லாம் விட ஒரு லெவல் மேலே போய் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன்றவன் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுறான், ஓட்டு போட்ட மக்களை கேடுகட்ட மக்களாம். முதலமைச்சர்களும் திருச்சியை வந்து சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சுருந்தார். ஆனால் நன்றி இல்லாத மக்கள் அவரை கைவிட்டுட்டாங்கங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறான். மக்களே, இது உங்கள் கவனத்திற்கு, ஓட்டு போட்ட உங்களை கேடுகட்ட மக்கள்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்துக்கங்க. இதெல்லாம் கூட ஒரு வகையில் மன்னிச்சிடலாங்க. ஒரு அமைச்சங்கிறது ஒரு காமன் சென்ஸ், ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கூடவா பேச தெரியாது. அந்த மேடையில் பேசும்போது அவன் இவன் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஏன்னா ஒரு முதலமைச்சரே அவன் மரியாதை இல்லாமல் பேசுகிறப்ப, அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன், நானும் தைரியமாக பேசலான்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் விஜய் உட்காந்துருக்கானா, யார் முதலமைச்சராக அவர் சொல்கிறாரு, விஜய் உட்காந்து இருக்கான். எதிரில் மாண்புமிகு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் உதயநிதி உட்காந்துருக்காராம். இவனுக்கு யார்? அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கானே, அவனுக்கு வயசு 75. உதயநிதிக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 47 48. விஜய்க்கு 52. முதலமைச்சர் பதவியில் இருக்கிறவரா அவன் விஜய்னும், உதயநிதி ஸ்டாலினா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் உதயநிதி. யோ, எந்த ஸ்கூல்லையா நீ படித்த? எவையா உனக்கு இந்த மாதிரி மரியாதையெல்லாம் கற்றுக் கொடுத்தான்? வயசில் சின்னவனை அண்ணனும், பெரிய பொசிஷனில் இருக்கிறவனை அவன் இவனும், என்னடா படிப்பினை உங்களுது? எந்த ஸ்கூல்லடா நீங்கள்லாம் படிச்சிங்க? இந்த அழகில் தான் இருக்குது திமுக மாடல். பார்த்துக்கங்க மக்களே, முடிஞ்சால் அந்த காணொலியை போய் பாருங்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு அடிங்க, வரும். எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருப்பார். இன்னும் ஒரு வாரம்தான் முதலமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுருவார். இதுக்கு முன்னால் உள்ள ஆட்சியில் உள்ள திமுக என்னென்ன சேட்டை பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் காசு ஆட்டையை போட்டிருக்காங்கன்றது எல்லா ஓட்டையும் தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தனையாக தேடி தேடி வளைச்சி பிடிக்க போகிறாங்க. டிஎம்கே உடைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நவ். ஸ்டாலினால் மட்டும்தான் இப்படி பேச முடியுமா அப்படின்லாம் எனக்கு தோணும். எப்படி தான் இவரெல்லாம் முதல்வர் ஆனார்னே தெரியல.
ஒரு மேடையில் பேசுகிறாரு. விஜய் அவர்கள் சோசியல் மீடியாவை வச்சு ஜெயிச்சிட்டார் அப்படின்னு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, பெண் மீடியான்னு ஒன்று வச்சுருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அதுதான் இந்தியாவிலே மிகப்பெரிய ஐடி விங்ஸ். அதாவது அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய ஐடி விங்ஸ் உங்கள்கிட்ட தானே இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா செய்தி ஊடகங்களுமே உங்களுடைய அல்லக்கைகள் தான், உங்களுடைய ஜால்ராக்கள் தான். அதில் வேலை பார்க்குற எல்லாவனுமே உங்களோட கொத்தடிமைகள் தான். ஏன் இவ்வளோ சப்போர்ட் இருந்து உங்களால் ஜெயிக்க முடியல? விஜயை சப்போர்ட் பண்ணுற ஒரு தமிழ் ஊடக செய்தியாளர்கள் கூட கிடையாது. விஜய்க்கு இருக்கிற சோஷியல் மீடியா ஐடி விங்ஸுங்கிறது கம்பேரிட்டிவ்லி உங்களை கம்பேர் பண்ணால் அவரது ஒன்றும் அவ்வளோ பெருசில் ரொம்ப சின்னது தான். மற்றபடி தன்னார்வலர்களாக சோஷியல் யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுறது தான். கம்பேர் பண்ணும்போது, உங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய சப்போர்ட் இல்லையே. இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா, அவரை வசைப்பாடுற எல்லா மீடியாக்களும் தான் அதிகம். இந்த எதிர்ப்பெல்லாம் ஒரு மனுஷன் தாண்டி மக்கள் சப்போர்ட், இளைஞர்கள் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய சக்தியான 2 கட்சிகள், டிஎம்கே ஏடிஎம்கேன்னு 2 பேரையும் ஒரு மனுஷன் தனி ஆளாக நின்று வதம் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த முதலமைச்சர் சீட்டில் கம்பீரமாக உக்காந்துருக்காருன்னா வெக்கப்படணும் சார். நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் பலம் என்னன்னே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபுல் தமிழ்நாடே உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் எந்த கண்ட்ரோலுமே இல்லாத ஒருத்தன் வந்து இன்றைக்கி உங்களை அடித்து முதலமைச்சர் சீட்டில் போய் உக்காந்துருக்கான். இது உங்களுடைய தோல்வி. நீங்கள் உங்கள் தோல்வியை இன்னும் ரியலைஸ் பண்ணவே இல்லை. ஐயோ நம்ம தோற்று போயிட்டோங்கிறது இன்னும் உங்கள் மைண்டுக்கு ஏறலை. உங்களை ஒரு தனிப்பட்ட ஆள் வந்து சிங்கிள் ஒன் மேனாக நின்று உங்களை காலி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சீட்டில் போய் உக்காந்துருக்கார். இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்திரிங்க தூக்கத்துலேருந்து, ஐயா எந்திரிங்க. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டில் உள்ள சிறு பிள்ளைகளை வச்சு தாத்தா பாட்டியுடைய பிரெயின் வாஷ் பண்ணி, அப்பா அம்மாவெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி ஓட்டை வாங்கிட்டார் விஜய்னு. ஐயா, அதுதான் சூட்சமம், அதுதான் சாணக்கியத்தனம். உங்களுக்கு ஏன் அது இல்லை? ஏங்க நீங்கள் பண்ண பித்தலாட்டத்தெல்லாம் யோசித்து பார்த்தா இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அது அவருக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உங்கள் ஆட்கள், உங்கள் ஐடி விங்கு, உங்களை சார்ந்த அந்த செய்தி ஊடகங்கள் உங்களை ஒழுங்காக ப்ரொமோட் பண்ணல. அவங்களுக்கு தெரியல உங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு. இந்த ஃபெயிலியர் உங்களோட ஃபெயிலியரில், உங்களை சுற்றி நீங்கள் வச்சுருந்தீங்களே அந்த அல்லக்கைகள் உங்களை ஃபெயிலியர் ஆக்கி விட்டாங்க. இது இன்னும் உங்களுக்கு ரியலைஸே ஆகலை. ஜென்ரலாகவே இந்த திமுக அதிமுக ஒரு ஆட்டம் ஆடுவாங்க. என்னென்னா, ஏன்னா அவங்க தான் கடந்த 70 வருஷமாக டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே மாறி மாறி வந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ டிஎம்கே என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரோ அதை வந்து அடுத்த அதிமுக வர்றப்ப இவங்க அதை அழிச்சிருவாங்க. அதே மாதிரி அதிமுக என்ன திட்டத்தை கொண்டு வருதோ அடுத்த முறை ஆட்சிக்கு வர்றப்ப திமுக என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த 2 பேரும் இந்த நாட்டை ஆண்டதுடைய லட்சணம். இதில் நம் முதல்வர் விஜய் அவர்களை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் சொன்னதுலேயே முதல் நல்ல விஷயம், நம்ம ரொம்ப நான் ரசித்த விஷயம் என்ன சொன்னான்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க கொண்டு வந்த நல்ல திட்டங்கள், அதாவது மக்களுக்கு பலன் அளிக்கிற எந்த திட்டத்தையுமே நம்ம நிறுத்தக்கூடாது, அதை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு என்ன ஒரு மெச்சூரிட்டி வேணும் தெரியுமா? உதாரணமாக ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட அம்மா உணவகம். உண்மையாலுமேங்க இந்த அம்மா உணவகத்தால் பயன்பெற்றோர் நிறைய பேர், எக்ஸ்பெஷலி கொரோனா டைம்லலாம் அதில் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸ்பெஷலி ஊரை விட்டு வந்து சென்னையிலலாம் தங்கி படிப்பாங்க தெரியுமா, படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வேலை தர்றவங்களாக இருந்தாலும் சரி, இந்த அம்மா உணவகங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹெவன் பிளேஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அது நிறைய பேரோட வாழ்க்கையில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதோடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை மறுசீரமைச்சு அதை திருப்பி நல்ல முறையில் நல்ல தரமான உணவுகளை வழங்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காரு பாருங்கள். அந்த முடிவுக்கு நான் தலை வணங்குறேன். பாராட்டுகள் முதல்வர் அவர்களே. பல அம்மா உணவகங்களுடைய கிளைகளை பார்த்தீங்கன்னா இப்போ அது கிட்டத்தட்ட குடியாரங்களுடைய கூடாரமாக போயிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு பாட்டில் போடுறதும் அசிங்கமான விஷயங்களும் பாலடைஞ்சு சிதலம் அடைந்து கிடக்குது அம்மா உணவகம். எஸ்பெஷலி முத ஆரம்பிக்கப்பட்ட அந்த மதுரை கிளை அப்படிங்கிறதோடைய விஷுவல்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எத்தனை பேர் அதில் சாப்பிட்றோம். மிஷின்ஸு எதுவுமே வேலை செய்யலை, பைப்பு வேலை செய்யலை, பியர் பாட்டிலு, குடியார பசங்க படுத்து எந்திரிச்சு போகிற இடமா அவ்வளோ ஒரு நல்ல இடத்த நம்ம டிஎம்கேக்காரங்க மாற்றி வச்சுருக்கானுங்க. இவங்களால் மட்டும்தாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும். நல்ல வேலை அதை புதுப்பிக்கும்போது அந்த ஊர் மதுரையை சேர்ந்த அதிமுக எம்எல்ஏ அவர் வந்து அந்த செயலை பார்த்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி கொடுத்துருந்தார். உண்மையாலுமே விஜய் அவர்களை பாராட்டுறோன்னு. எதிர்த்தரப்புக்காரன் உன்னோட ஆட்சியை பாராட்டுறான் அப்படின்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம்யா. இது போதும் முதல்வருடைய சக்ஸஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இவ்வளோ ஏங்க
பெரம்பூரில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஒரு கோரிக்கை விடுத்துட்ருக்காங்க. அதாவது பள்ளி மாணவர்கள்லாம் 1 கிலோமீட்டர் சுற்றி ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த வந்தார், வந்து 10 நாள் கூட ஆகலை. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி இன்றைக்கி பள்ளி மாணவர்கள்லாம் சந்தோஷமாக அந்த வழியில் போகிறத எல்லாருமே கொண்டாடுறாங்க சிஎம்மை. இது தாங்க அந்த வேலையை எப்படி நம்ம ரசித்து செய்கிறோங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இதை விட என்ன வேணும்? மக்கள் பணியே மகேசன் பணி. ஒரு முதலமைச்சர் பதவி ஏற்று ஒரு வாரத்தில் என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறதுக்கு இதை விட என்னங்க சான்றிதழ் வேணும்? சிங்கப்பெண் திட்டம், மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீ, 717 டாஸ்மாக் கடைகள் மூடல், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம், அதுவும் இல்லாமல் ஃபுல் சென்னை ஓவரால் ரெய்டு பண்ணி 82 குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க ஓவர் நைட்டில். இதுவும் இல்லாமல் ஊரக பணித்துறை, அதாவது மருத்துவத்துறை சுகாதாரத்துறைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2.25 கோடியில் பொலேரோ வாகனம் எல்லாருக்கும் அதை வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட 40 வாகனங்கள் வாங்கியிருக்காங்க. வாங்கி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு துறை. அது எஸ்பெஷலி இந்த ஊர் சைடில் உள்ளவங்களாம், இந்த சுகாதாரத்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்குங்கிறது மிகப்பெரிய விஷயங்க. எனக்கு அதில் ரொம்ப நான் ரசித்த விஷயம் என்ன தெரியுமா? சரிப்பா, ஒரு சுகாதாரத்துறைக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தோம். மற்ற முதலமைச்சராக என்ன பண்ணுவாங்க? ஒரு 40 வண்டியை ஆர்டர் போட்டோமா, ரைட் வந்துச்சு, ஒரு பட்டன் அழுத்தினோமா, ஒரு டிரைவர்கிட்ட சாவியை கொடுத்தோமா, வேலை முடிஞ்சு. பட் தான் செய்கிற வேலையை ரசித்து செய்யணும். அது கரெக்டான பொருளை தான் நம்ம மக்களுக்கு கொடுக்குறோமாங்கிற அந்த டெஸ்ட் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா? தான் ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் அந்த வண்டியை தானே ஓட்டி பார்த்து அதோட கண்டிஷன் எப்படி, ஏன்னா அவர் பெரிய பெரிய காஸ்ட்லி கார்லாம் ஓட்டியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த வண்டியை ஓட்டும்போதே அந்த வண்டியினோட தரம் தெரியும். ஸோ அதை ஓட்டி பார்த்து இல்லை நம்மளை ஏமாத்தலை, நல்ல வண்டியாக தான் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கோங்கிற அந்த செக் பண்ணுற அந்த ஒரு தன்மை இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு எந்த முதல்வரும் இது வரைக்கும் இதை செஞ்சதே இல்லைங்க. அவர் போய் அந்த சீட்டில் உட்காரணுங்கிற அவசியமே கிடையாது. அங்கே தான் செய்கிற வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட டீட்டெயிலிங்காக செய்கிறாரு பாருங்க. அதனால தாங்க மக்கள் அவரை முதல்வராக தேர்ந்தெடுத்துருக்காங்க, அந்த நல்ல மனசுக்காக. அதாவது நம்ம ஸ்டாலின் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் கையிலேருந்து அந்த பதவி கையை விட்டு போனது அவரால் ஜீர்ணிக்கவே முடியல. அதுவும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதில் உட்காந்துருக்கிறது அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஸோ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ரொம்ப அப்படியே ஒரு நல்லவர் மாதிரி 6 மாதம் நாங்கள் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், நாங்கள் அவர் வேலையை செய்ய விடுவோன்னு சொல்லிட்டு 3வது நாளே ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது நாங்கள் மகளிருக்கு கொடுத்து வந்த அந்த மகளிர் உதவித்தொகை 1000 ரூபாயை விஜய் அவர்கள் நிறுத்தக்கூடாது, அதை தொடர்ந்து வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விடுறாரு. இதில் ஃபன்னியான விஷயம் என்ன தெரியுமா? இந்த அறிக்கை விடுறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் எல்லாருடைய மகளிருடைய அக்கௌண்ட்லேயும் அந்த 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகையை போட்டுட்டார். இது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவே தெரியாது. இதை தெரியாமல் இந்த அறிக்கையை விட்டுட்டார். அதாவது ஒரு பெரிய மனுஷங்கிறது இப்படி இல்லாமல் நடந்தவன் இவ்வளோ அல்பமாக நடந்துக்க முடியுங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது. என்னென்னா ஆட்சி கை விட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த 1000 ரூபா நலத்திட்டங்கிறது, அதாவது மகளிர் உதவித்தொகைங்கிறது விஜய் எல்லாரோட அக்கௌண்ட்லேயும் போட்டார். அந்த ஒரு பொது நிகழ்ச்சியில் சொல்கிறாரு, 1000 ரூபா மகளிர் தொகை எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்ததை பார்த்தா நம்ம ஆட்சி தான் நடக்குது போலங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குங்கிறது. ஒரு மனுஷன் இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு புகழை தேடிக்க முடியுமா என்ன? இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாங்க. இவர் இன்னும் ஒரு லெவல் மேலே போய் இந்த 1000 ரூபா உதவித்தொகையை போட்டார் எல்லோரோட அக்கௌண்ட்லேயும். 3 நாள் ஆயிடுச்சு போட்டு, 3வது நாள் சொல்கிறாரு, ஆமாம் உங்களுடைய வாக்குறுதியில் 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிடுறீங்களே, பட் நீங்கள் 1000 ரூபா தானே போட்டிருக்கீங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியான இந்த 1000 ரூபாய் மகளிர் நிதிங்கிறது 2.5 வருஷம் கழிச்சு தான், கிட்டத்தட்ட 28 மாதம் கழித்து தான் நீங்கள் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு 2.5 வருஷம் ஆயிருக்கு. அவர் இப்போ தாங்க ஒரு வாரம் கூட ஆவலுங்க பதவியேற்று. பட் நீங்கள் செஞ்ச அந்த நலத்திட்டத்தை நிறுத்தக்கூடாதுன்னு அதை தொடர்ந்து வழங்குறாரு பாருங்க. அந்த பெருந்தன்மை ஏன் உங்களுக்கு வரமாட்டேங்குது? உங்கள் வயசுக்குரிய மெச்சூரிட்டிக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது. இன்னும் நீங்கள் சிறுபிள்ளைத்தனமாகவே உதயநிதி மாதிரியே விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு புதிய அரசு பொறுப்பேற்றுச்சுன்னா அந்த அரசுக்குன்னு ஒரு 6 மந்த்து கால அவகாசம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க செட்டில் ஆகணும். அதுவும் இல்லாமல் முன்பின் அனுபவம் இல்லாதவங்க அரசியலில், அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் கிளியராக சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடி ஆண்ட இவ்வளவு அனுபவம் உள்ளன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த கட்சிகள்லாம் செய்யாத மிகப்பெரிய சாதனையை இந்த ஒரே வாரத்தில் முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசு பண்ணியிருக்குங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன்.
முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. என்னென்ன மாற்றங்கள்! கிட்டத்தட்ட ஒரு அரசு அதிகாரி மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டிட்டு வந்துடுறாங்களாம். மத்தியானம் அவரோட அந்த ஆஃபீஸ்லேயே உட்காந்து தான் சாப்பிட்றாராம். காலையில் 9:30க்கு உள்ளே வந்தார்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அங்கே தலைமைச் செயலகத்தில் தான் இருக்கிறாராம். தலைமைச் செயலகத்தில் கிட்டத்தட்ட 5000 பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்கிறாங்க. கரெக்டாக 10 மணிக்கு அலுவலக வேலை ஆரம்பிச்சிருக்கணும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களாம். இதுக்கு முன்னால் உள்ள முதலமைச்சர்கள்லாம் வருவாங்க, கையெழுத்து போட்டு எஸ்கேப் ஜாலியாக எல்லாம் வேறு துறை ஆட்கள் இருக்காங்க பார்த்துக்கிறதுக்கு, இவங்க ஜாலியாக இருக்க வேண்டியது தான். இது தாங்க ஒரு முதலமைச்சர் கூடிய அடையாளம். ஒருவேளை முதல்வர் பதவிங்கிறது, முதல்வர் வேலைங்கிறது இப்படி தான் செய்யணுமோ அப்படிங்கிறது நமக்கெல்லாம் இப்போ தான் புரியுது. இதில் ரொம்ப முக்கியமாக இந்த பண்ண ஒரு விஷயத்திலே இந்த 717 டாஸ்மார்க் கடைகளை மூடினாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு சில இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 21 வயதுக்கு குறைவாக உள்ளவர்களுக்கு மது கொடுக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி கொடுத்து கையும் களவுமாக மாட்டிக்கிட்டால் அந்த கடையுடைய உரிமையாளருக்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இதெல்லாம் ஒரு புறம் மேலே போய் 10 மணிக்கு மேலே ஒருவேளை டாஸ்மார்க் கடை ஓப்பன் ஆகியிருந்ததுன்னா அந்த டாஸ்மார்க் கடை எந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு அண்டர் வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படுங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். திரு விஜய் அவர்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தாங்க. இனிமேல் திமுக அதிமுகங்கிறது ஆட்சிக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லைங்கிறது தான் எனக்கு அப்பப்போ மைண்டு வாய்ஸாக கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, திமுக அதிமுக இவங்க 2 பேரும் கூட்டு கலவானீங்க. அதாவது ஒன்று நீ ஆட்சி பண்ணு, இல்லை நான் ஆட்சி பண்ண, ஒன்று நீ சுரண்டு இல்லை நான் சுரண்டுற, வேறு எவனும் வந்துடக்கூடாதுங்கிறதுல கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருந்திருக்கிறாங்க. இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் அதிமுக திமுக இவங்க 2 பேரும் கூட இந்த கள்ள தொடர்பு, கள்ள கூட்டணி, இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இதெல்லாம் எடப்பாடி அண்ட் மு.க. ஸ்டாலினால் மட்டும்தான் திங்க் பண்ண முடியும். நல்ல வேலை ஏசி சண்முகம், எஸ்பி வேலுமணி மற்றும் திருமா இவர்களால் வந்து இந்த கூட்டு களவாணிகள் நமக்கு தெரிய வந்துச்சு. இல்லைனா இவங்க 2 பேர் வேறு கட்சி போல நம்ம நினச்சிருந்தோம். இவ்வளோ நாள் அப்படி நினச்சி தான் ஓட்டு போட்டுருந்துருக்காங்க. இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளே ஒரு கனெக்ஷன் வச்சுருந்துருக்காங்கன்னு. கள்ள தொடர்பு. அதுவும் இல்லாமல் இப்போ திருமாவளவன் இப்போ ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் போட்டு உடச்சிட்டாரு. ஆமையா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு. அதாவது இந்த எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த ரோல் வந்து ரொம்ப குரூஷியல் ரோல். ஏன்னா அவங்க தான் அந்த ஆட்சி செய்கிற கட்சியை வந்து கேட்பாங்க, அதை செய்யணும் இதை செய்யணும். எஸ்பெஷலி அவங்கள செயல்பட வைக்கிறதே இந்த எதிர்கட்சியில் உட்காந்துருக்காங்களே அந்த தலைவர் தான். அந்த இடத்துக்கு உதயநிதி சூட்டான ஆளா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஒன்றும் இல்லை, இந்த அசம்பிளியில் ஒரு இன்சிடென்ட் பார்த்தா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருந்தது. உதயநிதி அண்டு நேருவோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கார். உதயநிதி இப்போ வந்து சின்ன பையன், ஒரு பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கார். ஒவ்வொரு பேப்பராக நேரு அவர்கள் எடுத்து கொடுக்குறாரு. அந்த சீன் பார்க்கவே என்னடா இதுதான் அரசியலா, இவ்வளவு கேவலமானதா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அவரோட அனுபவம் எங்கே, உதயநிதியோட வயசு நேருவோட அனுபவம். ஆனால் அவர் கீழே உட்காந்து எடுபடி மாதிரி பேப்பர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. உதயநிதி நின்று படிச்சுக்கிட்டு இருக்கார். ஏன் திமுகவில் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு வேறு யாருக்கும் தகுதி இல்லையா? பெரியசாமி இருக்கார், நேரு இருக்கார், ஏன் அவங்களெல்லாம் உட்கார வைக்கலாமே? இவங்களெல்லாம் தாண்டி உதயநிதி என்ன கிழிச்சிருவார்? இதுதான் குடும்ப அரசியலாங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது திமுகவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு, உதயநிதி எதிர்கட்சி தலைவராக தொடர்ந்தால் அது கட்சிக்கு ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ திருப்பியுமே ஸ்டாலினை உள்ளே கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக தான் ஸ்டாலினை பை எலெக்ஷன்ஸில் திருச்சியில் நிற்க வச்சு போட்டியிட வைக்கலாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். விஜய் வந்து ஆரம்பத்தில் எலெக்ஷனில் நிற்கும்போது 2 தொகுதியில் நின்னார்ல, அப்போ வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணதுங்கிறது ஸ்டாலினும் ஒரு ஆள். ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பகுதியில் அவருடைய குளத்தூரில் நின்று தோற்று போயிட்டார். ஒருவேளை திருச்சியிலையும் நின்று தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஸ்டாலின் எவ்வளவு கேலி கிண்டலுக்குள்ளே ஆவார். அவருடைய தலைமை பதவி அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடும். இதெல்லாம் மனசில் யோசித்துட்டு நிற்கலாமா வேணாமான்னு ஸ்டாலின் போர்வை போத்து யோசிக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி விஜயை ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்கோம். மனுஷன் ஆல்ரெடி 2 தொகுதியிலுமே ஜெயிச்சிட்டாரு. இதுலேயும் தோத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஐயா ஸ்டாலின், அதுதான் உங்களுக்கு இப்போ நாங்கள் ரெஸ்ட்டு கொடுத்துக்குறோம். சீரியல் பார்த்துனே யோசிங்க நிற்கலாமா வேணாமா, அழகாக வீட்டில் உட்காந்தோமா சாப்பிட்டோமா தூங்கினோமான்னு வண்டியை ஓட்டிடுங்க. தாவேகா எம்எல்ஏ ராஜ்மோகன் அவருக்கு வந்து இந்த கலைத்துறை ஒதுக்கியிருந்தாங்க. இதை வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு நடிகர் விஷால். ராஜ்மோகனுக்கு திரைத்துறையை பற்றி என்ன தெரியும், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புங்கிறது தவறான பொறுப்பு அப்படிங்கிறது. விஷாலுடைய பேச்செல்லாம் நம்ம ஒரு விஷயமாக எடுத்துக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இஸ் ஃபிட் ஃபார் நத்திங்.
என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க. ஏன் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், காமராஜர் எல்லாருமே எடுத்துக்கோங்களேன். அவங்களாம் ஒன்றும் பெருசாக டிகிரிலாம் படிக்காதவங்க தான். பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நல்ல ஆளுமையோட திறம்பட மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்களோட மனசில் போய் இடம் பிடிக்கிற மாதிரி செஞ்சது தான் அவங்களுடைய சக்ஸஸ். ஸோ படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ விஷால் கேட்ட கேள்வியை முட்டாள்தனமான கேள்வி. அந்த ஆளை ஒரு மனுஷனாகவே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ராஜ்மோகன் கண்டிப்பாக ரொம்ப சின்சியரான பர்சன். எந்த வேலையை எடுத்தாலும் தரமாக செய்யக்கூடிய பண்பான மனிதர். விஷால் மாதிரி கேவலமான ஆள் கிடையாது. ஸோ கண்டிப்பாக ராஜ்மோகன் அந்த வேலையை நல்லா செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தி கேட்டேன். என்னென்னா, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கான். இவிஎம் மிஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இவிஎம் மிஷினில் எந்த பட்டன் அழுத்தினாலும், இப்போ டிஎம்கே பட்டன் அழுத்தினாலும் சரி, பிஜேபி பட்டன், ஏடிஎம்கே பட்டன் அழுத்தினாலும் தாவேக்காக்கு தான் ஓட்டு போய் பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ இல்லை பிஜேபிக்காரங்களோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த எலெக்ஷன் நடக்கிறப்ப இங்கே யார் ஆளுங்கட்சி? திமுக. மேலே யார்? பிஜேபி. அப்படிங்கிறப்ப இந்த இவிஎம் மிஷின்லாம் கம்ஸ் அண்டர் உங்களோட கண்ட்ரோலில் தான் வரும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்கள் சொல்கிற மாதிரியே எந்த பட்டன் அழுத்தினாலும் தாவேக்காக்கு போய் ஓட்டு வளர மாதிரி இருந்தால் ஏன் நீங்கள் அதை மாற்றி வச்சுருந்துருக்கலாமே? எந்த பட்டன் அழுத்தினாலும் டிஎம்கேக்கோ இல்லை பிஜேபிக்கோ போகிற மாதிரி அந்த செட்டப்பை நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம்ல. தாவேக்கா பண்ணுறாங்கன்னா மிஷினில் உங்கள் கண்ட்ரோலில் தானே இருந்துச்சு. சொல்கிறதுல ஒரு நியாயம் தர்மம் வேணாமா? ஒரு பயம் இருக்கலாம் எங்கள் முதல்வர் மேலே. அதுக்குன்னு இந்த அளவுக்கா? சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்குது. தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாருடைய செயலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் ஹைப்பர் ஆக்டிவாக எல்லா இடத்துலையும் போய் ஒயின் ஷாப்பை செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அம்மா உணவகமாக இருக்கட்டும், இல்லை லோக்கலில் ரோடு எல்லா இடத்தையும் போய் செக் பண்ணுறாங்க. உண்மையாலுமே நல்ல விஷயம். அதுவும் இல்லாமல் வீடியோவை எடுத்தும் போடுறாங்க. ஹாஸ்பிட்டல்லாம் போய் எல்லாம் எப்படி இருக்குது, அரசு ஆஸ்பத்திரிலாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு உண்மையாலுமே பாராட்டுதல்களுக்கு உரியது. ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை செக் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதோட எண்ட் ரிசல்ட், அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது இப்போ இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு பதிவையும் மறக்காமல் போட்டிங்கன்னா இது இன்னும் மக்களுக்கு தாவேக்கா ஆட்சியின் மீது உடைய நம்பிக்கையை இன்னும் ஜாஸ்தி கொடுக்கும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். முடிஞ்சால் இதையும் செய்ய ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் மக்களே. இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.